ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வச்சுருந்த சேனல் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம தெளிவாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட் உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, 2026 எப்படி புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக மானிட்ரேஷன் எனேபிள் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாகவும் தெளிவாக உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கொடுத்துள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுற ஒரு சின்ன உதவியாக கேட்டுக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி எல்லோரும் ஒரு ஜிமெயில் வச்சுருப்போம். புதுசாக வச்சில்லாதவங்க ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஓப்பன் பண்ண தெரியலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். ஓகே. இப்போ வீடியோ அதாவது ஜிமெயில் வச்சுருக்கிறவங்க நம்ம வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது யூடியூப்பில் போய் டைரெக்டாக அங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் சேனலோட ஒரு சின்ன லோகோ மாதிரி ரைட் சைட் கார்னரில் கீழே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கிரியேட் சேனல் மாதிரி ஒன்று காட்டும். அதை கிரியேட் சேனல் கொடுத்தீங்கனாலே நீங்கள் என்ன நேம் வைக்கணும்னு நினச்சிங்களோ அதை நேம் வச்சு கிரியேட் பண்ணிட்டால் மட்டும் போதும். மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டு சேனல்லாம் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்ற ஒரு ஆப்பு. இதை மறக்காம எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லோரும் வச்சுருக்க வேண்டிய ஒரு ஆப்னால் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் எல்லாரோட மொபைல்லையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப் தான். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் அனலிட்டிக்ஸ், கம்யூனிட்டின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே ஈஸி வேயில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம ஈஸியாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டெப் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம க்ரோம் வெப்சைட்டில் போய் youtube.studio.comனு மட்டும் டைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்கனெக்டிங் டு டேப் உள்ளே போயிடும். அது உள்ளே போயிடுச்சுன்னு நம்ம டெஸ்க்டாப் சைட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா மட்டும் போதும். டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணுறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சைட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேஷ்போர்டுக்கு அதாவது டேஷ்போர்டுக்கு யூடியூப் சேனலோட டேஷ்போர்டுக்கு போய்டும் டேரெக்டாக. அதை வச்சு நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களோட சேனலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது மானிட்ரேஷன் எனேபிள் ஆகிடுச்சா, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஏதாவது வந்திருக்குதா, அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏதாவது வந்திருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் ஏதாவது அதை எடிட் பண்ணணும், இல்லை வீடியோ எனக்கு தேவையில்லை டெலிட் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் அதாவது இந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டேஷ்போர்டு உள்ளே போயிட்டீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு ஏதாவது கிளைம்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத இந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் இருக்குது, அதில் வீடியோ லைக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மூணாவதாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய சேனல் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்றதுனால அது யூடியூப் சைட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம புதுசாகவே சேனல் ஸ்டார்ட் பண்ணி புது வீடியோவோ நம்ம வேறு மாதிரி வீடியோ போட்டுன்னு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எலிஜிபிலிட்டின்னு ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டால் மட்டும் போதும். இந்த கீழே பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கெட் நோட்டிஃபைடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக மானிட்ரேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகிடலாம். அதை எப்படி உங்களுக்கு ஆகிடுச்சு இல்லை ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம போடலாம். கவலைப்படாதீங்க. வேணுன்றவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டாலர் சிம்பிள் பார்த்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா சி மாதிரி ஒரு லோகோ இருக்குல்ல. அது என்னது ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு எதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இல்லை கிளைம் எதாவது வந்திருக்கா அப்படின்றத அதை வச்சு நம்ம ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு புதுசாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, புதுசாக என்னென்ன ஓப்பன் பண்ணலாம், யூடியூப் சேனலில் என்னென்ன கண்டென்ட் போடலான்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டுன்னு இருப்போம். அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் சேனல்